வணக்கம். இந்த வீடியோல ஒரு பெண் தெய்வத்துடைய கதையை பத்தி பார்க்க போறோம். செய்யாத ஒரு தப்புக்காக தன்னுடைய சொந்த பந்தங்களாலேயே, தன்னுடைய தாயாலையும் தன்னுடைய அண்ணன்மார்களாலையும் கொல்லப்பட்ட எந்த பாவமும் செய்யாத ஒரு சின்ன பொண்ணோட கதையை பத்தி பார்க்க போறோம். சிங்கம்மாள் அப்படிங்கிறது இந்த பெண் தெய்வத்தோட பேரு. மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் அப்படின்னு சொன்னோம்னா மதுரை முழுக்க பிரசித்தி. இன்னமும் மதுரை மட்டும் இல்லாம வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும், ஏன் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் கூட இந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு ஆளுக மேலூர்ல, மதுரை மேலூர்ல குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த தெய்வத்துடைய கதை என்ன? செய்யாத தப்புக்காக அம்மாவும் அண்ணன்மார்களுமே ஏன் இந்த பொண்ணை கொன்னாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால, இப்படி நடக்கக்கூடிய விஷயமானது, அதாவது செய்யாத தப்புக்காக பெண்கள் எல்லாம் கொல்லப்படுறதும் அதுக்கப்புறமா அவங்க தெய்வமாக்கப்படுறதும் நம்முடைய நாட்டார் வழக்கியல்ல, அதாவது நம்ம குலசாமி கும்பிடு போடக்கூடிய கிராமப்புறங்களில் எடுத்து கும்பிடப்படக்கூடிய சாமிகள் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட சாமிகள் இதே வரையறைக்குள்ள வருவாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பெரிய தண்டனையா உயிர் எடுத்து போடுவாங்க. இல்லைன்னா தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தானே தான் உசுரை மாச்சிக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப இந்த கதையில நம்ம பேசுற மாதிரி செய்யாத தப்புக்காக மற்றவங்க இவங்களை கொண்டு விடுவாங்க. இப்படி ஒரு உசுரை எடுத்துட்டமே அப்படின்னு சொல்லி பயத்தினாலோ இல்லைன்னா அந்த ஆன்மாக்கள் அவங்களுக்கு காட்டக்கூடிய சில அறிகுறிகளால பயந்து போயோ அந்த உயிரை ஒரு தெய்வமாக எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது நிறைய குலசாமிகளுடைய கதைகளை இந்த வரிசையில் நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சாமியாகத்தான் இந்த மேலூர் மில்கேட் சிங்கம்மாவும் இருக்காங்க. மதுரையில் மேலூருக்கு இந்த சிங்கம்மா எப்படி வந்து சேர்ந்தாங்க, எதனால அவங்க அண்ணன் தம்பியும் அவங்க அம்மாவும் இந்த பொண்ணோட உசுரை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த அம்மா சிங்கம்மான்னு சொல்றமே, எந்த பொண்ணு ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த பொண்ணு. ஊசி பாசி எல்லாம் விற்பாங்க பாருங்க ஊருக்கு போய், அந்த ஒரு குலத்தில் உதிச்ச பொண்ணாக இந்த சிங்கம்மா இருக்காங்க. சிங்கம்மாவுடைய பிறப்புக்கே ஒரு அருமையான முன்கதை இருக்கு. அது என்னன்னா, சிங்கம்மாவுடைய அம்மாவோட பேரு பாண்டியாயி அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய குலத்தொழிலாக இந்த ஊசி பாசி எல்லாம் கோர்த்து கொண்டு போய் விற்கிறது, அப்புறம் தேன் எடுத்து வர்றது, காடக ஊதாரி பிடிக்கிறது அப்படின்னு இந்த பழங்குடியின மக்களானவர்கள் அவங்களுடைய வேலைகளை செஞ்சு வரும்போது அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான வழக்கம் இருந்திருக்கு. அது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தான் மதிப்பு அப்படின்னு அந்த பழங்குடியின கூட்டத்துக்கு, அந்த நாடோடி கூட்டத்துக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. எப்படி ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு காலகட்டத்தில் மக்களெல்லாம் ஏங்கி தவிச்சாங்களோ, அது மாதிரி இந்த கூட்டம் மட்டும் தங்களுக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு ஏங்கி தவிப்பாங்க. அப்படி அந்த பாண்டியாயின்னு சொல்லப்படக்கூடிய ஊசி பாசிகளை எல்லாம் அருமையாக கோர்த்து விற்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு 6 ஆம்பளை பையங்க இருந்திருக்காங்க. சில கதைகளில் கேட்கும்போது அதை 4 ஆம்பளை பசங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல 6 ஆம்பளை பசங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்படி 6 பேரு ஆம்பளை பையங்களாவே பிறந்து வந்துட்டாங்க. இந்த அம்மா தனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும், அப்பதான் இந்த கூட்டத்துக்குள்ள தனக்கு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கி தவிச்சு காத்து கிடக்காங்க. இப்படி இவங்க நாடோடி கூட்டமா இருக்கிறதுனால வெவ்வேறு ஊர்களுக்கும் போவாங்க. அந்த ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்களை எல்லாம் கலந்துக்கிடுவாங்க. இப்படி இந்த அம்மா தனக்கு பொன் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்தில் இருக்கும்போது மதுரைக்கு ஒரு சமயத்தில் சித்திர திருவிழா நடக்கும்போது ஊசி பாசி எல்லாம் விற்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க சித்திர திருவிழாவை பார்த்து முடிச்சு வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்க நமக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரருடைய அந்த அருளை பத்தி கேள்விப்பட்டு பாண்டிச்சாமி கிட்ட போய் கேட்டோம்னா கிடைக்காத வரமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சாமி கிட்ட போய் முறையிட்டுறாங்க.
பாண்டியையாவும் இந்த அம்மாவுடைய அழுகைக்கு பதில் சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை உருவாகும்படி அந்த வரத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. இப்படியாக மாசங்கள் உருண்டோடுது. அருமையாக அந்த அம்மா மாசமாகி ஒரு பொன் குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க. அப்படி பிறந்த அந்த பொண்ணுக்கு பாண்டிச்சாமியுடைய அருளால பாண்டியாயின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாடோடி கூட்டத்தில், இந்த பழங்குடியின கூட்டத்தில் வாழக்கூடிய அந்த அம்மாவுக்கு 7வதாக பிறந்த அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு சிங்கம்மாள் அப்படின்னு பேர் கொடுத்து அன்போடு வளர்த்து வர ஆரம்பிக்கிறாங்க. பாண்டிச்சாமியுடைய அருளால இந்த குழந்தை பிறந்ததுனால, பாண்டிச்சாமி கிட்ட நேர்ந்துக்கிட்டு இந்த குழந்தை பிறந்ததுனால பாண்டிச்சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருக்காங்க. இப்படியாக குழந்தையானது பிறந்து அருமையாக வளர்ந்து வருது. 6 அண்ணன்மாரு அந்த வீட்டுக்கே செல்ல பிள்ளையா இருக்குது. எந்த வேலையும் அண்ணன்மாருக பார்க்க விட மாட்டாங்க. காட்டுக்குள்ள போய் தேன் எடுத்து வருவாங்க, காடக உதாரி பிடிச்சு வருவாங்க, சின்ன சின்ன தீமண்டங்களை வாங்கி வருவாங்க. அத்தனையும் தங்கச்சிக்கு கொடுத்து தங்கச்சிக்கு போகத்தான் இவங்க சாப்பிடுவாங்க. அம்மாவும் அப்பாவும் தங்கச்சிய ஒன்னும் சொல்லாம, எந்த குற்றமும் குறையும் இல்லாம அருமையாக அந்த குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்த்து வராங்க. இப்படியாக நாட்கள் உருண்டோடுது. இந்த பொண்ணும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அருமையாக வளர்ந்து வர்றா. வளர்ந்து அவளுடைய 14 வயசானது வந்து சேருது. 14 வயசுல சமஞ்சு குமரியாக உட்கார்றா நம்ம சிங்கம்மா. எந்த நேரத்தில் வெவ்வேறு ஊர்களுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 14-15 வருஷமாக நம்ம பாண்டியாயி பயணப்பட்டு வந்து பல வியாபாரங்களையும் பார்த்து பல இடங்கள்லையும் தங்கி வரும்போது நம்ம பொண்ணு இப்படி பெரிய மனுஷி ஆகிட்டா. அவ பிறக்கிறதுக்காக ஒரு நேர்த்திக்கடன் போட்டமே பாண்டிச்சாமிக்கு, அந்த நேர்த்திக்கடனை இப்ப முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி மதுரை பக்கமாக இவங்க குடும்பத்தோட வராங்க. இவங்க குடும்பம்னு சொன்னா இவங்க குடும்பம் மட்டும் இல்லாம இன்னமுமே ஒரு 9 குடும்பங்கள் இந்த மதுரை பக்கமாக வந்து வியாபாரம் பார்த்து திருவிழாக்கள்லையும் சந்தைகள்லையும் வியாபாரம் பார்த்து அந்த பகுதியிலேயே கொஞ்ச காலம் தங்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவகங்கையானது இவங்களுடைய பூர்வீகமாக சொல்லப்படுது. ஆனாலும் சிவகங்கையிலிருந்து கிளம்பி போய் தஞ்சாவூர்ல பல காலமாக அவங்க தங்கி இருந்து அங்கிருந்தே வெவ்வேறு இடங்களுக்கும் போய் வருவாங்க. இப்போ கடைசியாக மதுரை பக்கமாக வந்து அவங்க குடில் போட்டு தங்கி இருக்காங்க அப்படின்னு செய்தி. இவங்கெல்லாம் நாடோடி கூட்டமா இருக்கிறதுனால ஒரே இடத்துல குடிசை மாதிரி அவங்க வீடு போட்டு தங்க மாட்டாங்க. எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர்ல ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக அவங்க துணியாலேயே சின்ன சின்ன டென்ட் மாதிரி அந்த குடில்களை எல்லாம் அமைச்சு அதுலயே தங்கி வாழ்ந்து வியாபாரத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஊருக்கு கிளம்பி போகக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்படித்தான் இப்ப மதுரைக்கு வந்து சேர்றாங்க. மதுரைக்கு வந்ததுக்கு 2 காரணம். ஒன்னு நேர்த்தி கடனை செலுத்தணும் பாண்டியாவுக்கு, இன்னொன்னு எந்த சமயத்துல சுத்துப்பட்டியில நிறைய திருவிழாக்களும் இருக்கு, அது போக சந்தையிலையும் வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்படியாக வந்து சேர்ந்திருந்த அந்த 9 குடும்பமானது சூரக்குண்டு அப்படிங்கிற பகுதியில், மதுரையில மேலூருக்கு பக்கத்துல சூரக்குண்டு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் அவங்களுடைய குடிலமைச்சு தங்கி இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இப்படி மதுரைக்கு வந்து சேர்ந்தவங்க 7 பானையில பொங்க வச்சு பாண்டி முனீஸ்வரனுக்கு அந்த நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. நம்மெல்லாம் ஒரு பானையில பொங்க வச்சோம் அப்படின்னு சொன்னா 7வது பிள்ளையாக 7வது பெண் பிள்ளையாக பிறந்த சிங்கம்மாளுக்காக 7 பானைகள்ல அவங்க அம்மா பொங்க வச்சு எருமக்கடாவை பலி கொடுத்து அங்கேயே குடும்பத்தோட பாண்டியாவுடைய அருளை வாங்கிக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த குடும்பங்கள் எல்லாம் கிளம்பி வருது. சரி, நேர்த்தி கடனை முடிச்சிட்டாங்க. அடுத்து சுத்துப்பட்டியில எல்லாம் திருவிழாக்கள் நடக்கும் போதும் சந்தையிலையும் அவங்க வியாபாரத்தை சின்ன சின்னதாக பார்த்து வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு. இங்க சிங்கம்மா இருக்காளே, இவ்வளவு நாளா சின்ன பிள்ளையா இருந்ததுனால கைக்குள்ளே வச்சு அவங்க வளர்த்து வந்தாலும் அவ பெரிய பிள்ளை ஆயிட்டதுனால அவளுமே ஊசி பாசி விற்கிறதுக்கெல்லாம் போகக்கூடிய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எப்படி இவளுடைய அம்மா பாண்டியாயி இந்த ஊசிமணி பாசிமணி கோர்க்கிறது அதையெல்லாம் விற்கிறதுல
கெட்டிக்காரியா இருந்தாங்களோ அதே மாதிரியே சிங்கம்மாவுக்கும் அந்த தொழில் அருமையாக கைவந்துச்சு. அவளுமே அருமையாக ஊசி பாசிகளை எல்லாம் கோர்க்கக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சிங்கம்மாவுக்கு 2 மதினிமார்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 மதினிமார்களும் வீட்டுக்கு வந்த மதினிமார்களும் குடும்பத்துக்காக ஊசிமணி பாசிமணி விற்பாங்க. அவங்களோடயே சேர்ந்து நம்ம பொண்ணு சிங்கம்மாவும் ஊசிமணி பாசிமணி விற்க போவாங்க. இந்த கூட்டத்துக்கு, இந்த பழங்குடியின கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான கட்டுப்பாடு இருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு பழைய படம் குறத்தி மகன் அப்படிம்பாங்க. அந்த படத்துல ஜெமினி கணேசனும் KR வித்யாவும் நடிச்சிருப்பாங்க. அதுலயே இந்த பழங்குடியின கூட்டம், இந்த ஊசி பாசிமணி எல்லாம் விற்கக்கூடிய பழங்குடியின கூட்டமானது அவங்களுக்கு ஒரு முக்கியமான விதிமுறை கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டா, இவங்க எந்த இடத்துக்கும் போகலாம், எங்கேயும் வியாபாரம் பார்க்கலாம், எந்த இடத்துலையும் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க போய் இவங்க வாங்கி சாப்பிடலாம், வரலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா எல்லாம் 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். 6 மணிக்கு அவர்களுடைய கூடாரத்துக்கு வந்து சேர்ந்துடணும். 6 மணிக்கு பின்னால தாமதமாக எந்த பெண்ணும் அவங்களுடைய கூடாரத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னு சொன்னா அந்த பொண்ணையே அந்த கூட்டத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு அந்த படத்துல ஒரு கட்டுப்பாடை காட்டுவாங்க. அந்த கட்டுப்பாடு அந்த ஒரு படத்துக்காக மட்டுமல்ல, நிஜமாகவே வாழ்ந்த இந்த பழங்குடியின கூட்டத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும். எல்லா இடத்துக்கும் போகலாம், வியாபாரம் பார்க்கலாம், 6 மணிக்கிட்டானு கூடாரத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இந்த கட்டுப்பாடோடய சேர்ந்து அந்த மதினிமார்கள், 2 மதினிமார்களும் இந்த பொண்ணும் சேர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கும் போய் ஊசிமணி பாசிமணி எல்லாம் வித்து வராங்க. இவங்களோட சேர்ந்து பாண்டியாயி அந்த பெரியம்மாவும் அவங்களும் கிளம்பி போய் வியாபாரம் எல்லாம் பார்த்து வருவாங்க. இப்படியாக இவங்களுடைய காலங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா அப்படின்னு வருது. அந்த திருவிழாவுக்கு கிளம்பி போகிறதுக்காக இந்த 2 மதினிமாரும் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம பொண்ணு சிங்கம்மாளும் ரெடி ஆயிட்டாங்க. அந்த பெரியவங்க பாண்டியாயி இருக்காங்களே, சிங்கம்மாவுடைய அம்மா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்களால மட்டும் அன்னைக்கு ஊசிமணி பாசிமணி விற்க போக முடியல. இப்ப இவங்க 3 பேர் மட்டும் அவங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த பொருட்களையும், ஊசிமணி பாசிமணி பொம்மை என்னென்ன அவங்க கேர்பின்னு ஊக்கு என்னென்ன விற்கிறாங்களோ அத்தனையும் தலைச்சுமையா கட்டிக்கிட்டு அந்த பக்கத்து ஊருக்கு நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் எல்லாம் இப்ப மாதிரி போக்குவரத்து வசதி கிடையாது. நடந்தே தான் வெவ்வேறு ஊர்களுக்கு போய் ஆகணும். அப்படி போகும்போதும் சரியான சாலை வசதி இருக்காது, பாதைகள் இருக்காது. சில நேரம் காட்டு பகுதிகளை எல்லாம் தாண்டி போனாதான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதையை கடந்துதான் இப்போ இவங்க 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு 14 வயசு 15 வயசு சின்ன பொண்ணு. அவங்க 2 மதினிமாரும் முன்ன நடக்க, பின்னாலேயே இவளும் அவங்களோட பேசிக்கிட்டே நடைய கட்டி போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கதையானது ஒரு 70 வருஷத்துக்கு முற்பட்ட கதை அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கதை இருந்த காலகட்டத்தில் மதுரையில் மேலூர் இப்பவே ஊருக்கு வெளியே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் எவ்வளவு அடர்ந்த பகுதியாக அது இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம மனசுல நிறுத்திக்கிறணும். இப்படியாக இவங்க போறாங்க. அந்த பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது. அங்க வியாபாரத்தை எல்லாம் பார்க்கறாங்க. நல்லபடியாக வியாபாரம் முடியுது. 6 மணிக்கு வீட்டுக்கு வரணுமே, ரொம்ப தூரம் தள்ளி அடுத்த ஊருக்கு வியாபாரம் பார்க்க வந்திருக்கமே, அதனால சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி 3 மணிக்கெல்லாம் கடைய பூராத்தையும் மொத்தமாக பிரிச்சு மறுபடியும் பொட்டணமாக கட்டிக்கிட்டு அவங்க எந்த இடத்துல கூடாரம் போட்டிருக்காங்களோ அந்த பகுதிக்கு, மேலூர்ல இப்ப சொல்றமே மில்கேட் பகுதி, சூரக்குண்டு மில்கேட் பகுதி, இந்த பக்கத்துல தான் ஒரு இடத்துல அவங்க கூடாரம் போட்டிருக்காங்க. அந்த கூடாரத்தை நோக்கி இவங்க 3 பேரும் நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே நல்லா மேகமானது கருத்துக்கிட்டு வருது. மழை பெய்யக்கூடிய அந்த சூழ்நிலையானது உருவாகுது. இப்படி இவங்க 3 பேரும் ஓட்டமும் நடையுமா வேகமா ஓடி வரும்போது நம்ம சின்ன பொண்ணு சிங்கம்மா காலில் முள்ளு தச்சிருச்சு. அதை எடுக்கிறங்கிற பேர்லையோ இல்லை அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் பிராக் பார்த்துட்டு வந்தாலோ தெரியல, அவங்க 2 மதினிமாரையும் விட்டுப்புட்டா. அதனால மதினிமாருக முன்னால வேகமாக போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு மதினிமார்களை விட்டுப்புட்டமே அப்படின்னு மனசுக்குள்ள ஏக்கமானது வந்துருது.
சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இது என்ன நமக்கு தெரியாத பாதையா, எவ்வளவு இருட்டுனா என்ன, மழை பெய்கிற மாதிரி வானமானது இப்படி மேகத்தை குமுறிக்கிட்டு நின்னா நமக்கு என்ன, நமக்கு தான் வழி தெரியும்ல, நம்ம போவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விசு விசுன்னு நடைய கட்டி போறா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு 3 பேரு இந்த பொண்ணை மறிக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம சிங்கம்மாளுக்கு பழக்கப்பட்டு போனவங்க தான். அதாவது சிங்கம்மாள் ஒரு இடத்துல கூடாரம் போட்டிருக்காங்க, 4 இடத்துல போய் ஊசிமணி பாசிமணி விற்கிறாங்கன்னா அந்த ஊர்க்காரர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு மூஞ்சியாவது தெரிஞ்சிருக்கும்ல, ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க 3 பேரையும் ஊருக்குள்ள கொஞ்சம் பார்த்த ஞாபகமானது சிங்கம்மாவுக்கு இருக்குது. அவங்க, ஏமா நீ மட்டும் ஏமா தனியா போற இந்த காட்டுக்குள்ள இந்த நேரத்துல, இப்படி எல்லாம் இருட்டி போய் கிடக்கே வானம் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மதனிமார் 2 பேரும் முன்ன போயிட்டாங்க, அதனால நான் பின்னால் அவகளை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன், அவகளை சீக்கிரமா போய் நான் பிடிக்கணும் அப்படின்னு சிங்கம்மா சொல்றான். அதுக்கு அந்த 3 பேரு, அந்த 3 இளைஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மதனிமாரு வேகமாத்தான் போனாங்க, ஆனா அவங்க இந்த பாதையில போனாங்க, இந்த பாதை வழியா போனோம்னா பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு கல்யாண வீட்டு விசேஷம் நடக்குது, அதுல போய் சாப்பிட்டு புட்டு வீட்டுக்கு போகலாம்னு தான் உங்க 2 மதனிமாரும் பேசிக்கிட்டு இந்த பக்கமா போனாங்க, நாங்களும் அங்கதான் போய்கிட்டு இருக்கோம், நீ எங்க கூடயே வந்தேன்னா ஓ மதனிமார்களோடு சேர்ந்து நீயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் கூப்பிடுறாங்க. இந்த பழங்குடியின மக்களுக்கு விசேஷங்கள் நடக்கும்போது அங்க போய் தங்கி இருந்து கொஞ்சம் அங்க சாப்பிட்டு வரக்கூடிய வழக்கமானது அந்த காலகட்டத்தில் இருந்ததுனால இவங்களும் இந்த இளைஞர்கள் சொல்றதை நம்பி அவங்க பின்னாலேயே தொடர்ச்சியா போக ஆரம்பிக்கிறாங்க. போக போகத்தான் தெரியுது இவங்க கூட்டிட்டு போகக்கூடிய பாதையானது ஒரு தெளிவான பாதை இல்ல, அங்கங்க குண்டும் குழியுமாக அதிகமாக பயன்படுத்தப்படாத பாதைன்னு. அதனால அவங்க மனசுக்குள்ள ஏதோ தப்பா தெரியுது, இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாலடைஞ்ச மண்டபம், ஒரு பாலடைஞ்ச வீடுங்கிறாங்க, அந்த பகுதிக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த 3 இளைஞர்களும் சிங்கம்மாவை சுத்து போட்டு அவளை மானபங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா சிங்கம்மா முடிஞ்ச வரைக்கும் போராடுறா. அவளுடைய தலைமுடியானது களைக்கப்படுது, அவளுடைய உடைகளானது கிழிக்கப்படுது, இருந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு தன்னுடைய தலையில வச்சிருந்த அந்த தலைச்சுமைய ஒருத்த மேல தூக்கி எறிகிறா. மற்றவங்களை எல்லாம் பரண்டி வச்சு அடிச்சு தள்ளி விட்டு மண்ணள்ளி கண்ணுல போட்டு இப்படியாக அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சிங்கம்மா இத்தனை பிரயத்தனங்களையும் பட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர ஆரம்பிக்கிறா. இப்படியாக ஓடி வரக்கூடிய சிங்கம்மாவை அந்த 3 இளைஞர்களும் விடாம துரத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கொஞ்சம் தூரம் அந்த 3 இளைஞர்களும் துரத்தி வரும்போது ஒருத்தர் அந்த பகுதியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரியவருங்கிறாங்க, அவரு இந்த பெண்ணுக்கு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 இளைஞர்களையும் கண்டிச்சோ அடிச்சோ விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணை கொண்டு போய் ஊருக்கு போகக்கூடிய வழியில விட்டுட்டாருன்னு சொல்லப்படுது. அங்கிருந்து தன்னுடைய கூடாரத்துக்கு நம்ம சிங்கம்மா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு தகவலானது, சிங்கம்மாவே எப்படியோ ஓட்டமா ஓடி இவங்க கையில சிக்காம தப்பிச்சு போய் கடைசியாக அந்த கூடாரத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த வழியை கண்டுபிடிச்சு ஊருக்குள்ள புகுந்துடுறாங்க. ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறமா பின்னாலேயே விரட்டி வந்த அந்த 3 இளைஞர்களும் வேற வழி இல்லாம திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ இப்ப கூடாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தன்னுடைய மானத்தை காப்பாத்தி சிங்கம்மா வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா சிங்கம்மா வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே அவங்க 2 மதினிமார்களும் இங்கே கூடார பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க கிட்ட சிங்கம்மாவை எங்க காணோம், அவளை எங்க விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விசாரணையானது இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 மதினிமார்களும் அவ எங்க கூடயே தான் வந்தா, எங்க போனான்னு தெரியல, ஓடி போயிட்டா போல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கிட்ட அவங்களுடைய மக்கள் கிட்ட அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால எல்லாரும் சிங்கம்மா 6 மணிக்குள்ள கூடாரத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கோபம் கொப்பளிக்க நிக்கிறாங்க. அதான் சிங்கம்மா எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ வந்து சேரும்போது, கூடாரத்துக்கு அவ வந்து சேரும்போது அங்க நேரமானது 8 மணி ஆகி போயிருது.
நல்லா கும்மிருட்டு அந்த காலகட்டத்தில் மின்சார வெளிச்சம் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இப்படி தலைவிரி கோலமாக தன்னுடைய உடையெல்லாம் கிழிஞ்சு போய் இப்படி சிங்கம்மாள் அந்த கூட்டத்துக்கு கூடாரத்துக்கு வந்து சேரும்போது அந்த மக்கள் எல்லாம் திகைச்சு போய் பார்க்குறாங்க. சிங்கம்மாவுடைய அண்ணன்மார்களா இருக்கட்டும், அவங்க அம்மாவா இருக்கட்டும், இப்படி கொலப்பெருமையை வீட்டோட பெருமையை கெடுத்து புட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல சீரும் விதமாக வருத்தப்படும் விதமாக இருக்கிறாங்க. ஆனாலும் சிங்கம்மா அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை எல்லாம் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் அதை ஒரு வழியாக கேட்டுக்கிட்டாலும் நம்புறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. அதனால கூட்டத்தில் இருந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கம்மாவை ஆசுவாசப்படுத்திட்டு தனியாக அவ அம்மாவை அவ அண்ணன்மார்களையும் கூப்பிட்டு பேசினாருங்கிறாங்க. இன்னும் சில கதைகள்ல சிங்கம்மாவுடைய தாய் மாமனை எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்கிறாங்க. ஏதோ இந்த கூட்டமானது பேசி ஒரு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அழுகாதன்னு சொல்லி சிங்கம்மாவை கூப்பிட்டு போய் அவளை நல்லா குளிப்பாட்டி எடுத்து அவங்க கூடாரம் போட்டிருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டு போய் ஒரு சின்ன புல்லும் புதருமாக மண்டி கிடக்கக்கூடிய ஒரு மந்தை பகுதிக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அவ அம்மாவும் அண்ணன்கள் எல்லாம் கூட்டு போறாங்க. சில கதைகள்ல மட்டும் தாய் மாமனும் கூட போனாருங்கிறாங்க. இப்படி கூட்டி போகும்போது கடைசி அண்ணன் மட்டும், சிங்கம்மாவுடைய கடைசி அண்ணன் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு காலில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவர் மட்டும் இதெல்லாம் பண்ண வேணாம், சிங்கம்மா பாவம்னு சொல்லி அவர் எவ்வளவோ பரிந்து பேச பார்க்கிறாரு. ஆனாலும் அவர் நினைச்சது அந்த கூட்டத்தில் நடக்கல. சிங்கம்மாவுடைய அம்மா பாண்டியாயி இவளை குளிச்சு அருமையாக கூட்டிட்டு போய் அந்த புதர் பகுதிக்கு கொண்டு போய் அவளுக்கு மஞ்சள் பூசி அருமையாக வளவி போட்டு வச்சு தலை நிமிர மல்லிகை பூ வச்சு அவளுக்கு பிடிச்ச ஏகப்பட்ட பதார்த்தங்களை கொடுக்குறாங்க. அன்னைக்கு கடலை முட்டாயிலிருந்து சீனி முட்டாயிலிருந்து இன்னமும் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு விதவிதமான உணவுப் பொருட்கள், கறிக்கஞ்சி அத்தனையும் கொடுத்து அவளை அன்னைக்கு பூரா அவங்க அம்மா மடியிலேயே படுக்க வச்சிருக்காங்க. நம்ம இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டி வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்ததுனால நம்ம அம்மாவும் நம்ம அண்ணன்மாரும் இப்படி நம்ம பயந்து போய் வந்திருக்கமேன்னு சொல்லிட்டு நம்மளை பரிவா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிங்கம்மாவும் அந்த தாயுடைய மடியில தலை வச்சு படுத்து கிடக்காங்க. அப்படி படுத்து கிடக்கும் போதே அவங்கள மறந்து கொஞ்சம் கண்ணசந்து தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது சிங்கம்மாவுடைய தலையில பலமான ஒரு அடி விழுகுது. அவளுடைய மண்டை ஓட்டையை பிளக்கிற மாதிரியான ஒரு அடி. அது என்னன்னு சொல்லி பார்த்தா அம்மி குத்தக்கூடிய உளிய வச்சு சிங்கம்மாவுடைய அண்ணன் அவ தலையிலேயே ஒரு அடி வச்சான்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல தாய் மாமன் தான் அப்படி உளிய வச்சு அடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ சிங்கம்மாவுக்கு தலையில சரியான அடி, அவளுடைய சித்தங்கலங்கி போற மாதிரியான அடி. நான் எந்த தப்பும் செய்யலையே, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு அடி விழுகுது அப்படின்னு புரிஞ்சிக்க கூட முடியாம அந்த 14-15 வயசு இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு சிங்கம்மா அந்த இடத்துல நிலகுலைஞ்சு அவளுடைய தாயுடைய மடியில தலைய வச்சுக்கிட்டு அப்படியே சுருண்டு போகிறான். இப்படி சிங்கம்மா பாதி உசுறு போய் சுயநினைவெல்லாம் மங்கி போய் குத்துயிரும் கொலையுயிருமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த புதருக்கு பக்கத்துல வட்ட வடிவத்துல ஒரு குழியை வெட்டுறாங்க. அந்த குழியானது ஒரு ஆளை நிக்க வச்சு அப்படியே மூடணும்னா எந்த அளவுக்கு உயரமா இருக்கணுமோ அந்த மாதிரி வட்ட வடிவத்துல ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள கொஞ்சம் போல உசுறு இருக்கக்கூடிய சிங்கம்மாவை அப்படியே அவ அண்ணன்மாரெல்லாம் இறக்கி உசுரோட இருக்கவே மண்ணை அள்ளி வாரி போட்டு அந்த பொண்ணை அப்படியே உசுரோட மூடி அந்த இடத்திலேயே சமாதியாக்குனாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு துன்பமானது, இப்படி ஒரு அநீதியானது எந்த தப்பும் பண்ணாம இருந்த நம்முடைய சிங்கம்மாவுக்கு இந்த மேலூர்ல மில்கேட் பகுதியில் தான் நடக்குது. மில்கேட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய ஸ்பின்னிங் மில்லானது இந்த பகுதியில் மேலூரில் இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த மில் இல்லை. அப்படி இருந்த காலகட்டத்தில் இருந்தே இந்த பகுதியானது மில் கேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்பட்டு அது இன்னைக்கு அந்த ஊருடைய அந்த இடத்துடைய பேராகவே மேலூர் மில்கேட் பகுதியில் ஆகிப்போச்சு. அங்கதான் பல வருஷங்களுக்கு முன்னால இந்த அநீதியானது சிங்கம்மாளுக்கு இழைக்கப்படுது.
எப்படி சிங்கம்மாவுக்கு உயிரோடு அங்க சமாதி கட்டினதுக்கு அப்புறமா இந்த நாடோடி கூட்டமானது, இந்த பழங்குடியின மக்களுடைய கூட்டமானது வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சிங்கம்மாவுடைய ஆவியானது அவளுடைய இறப்புக்கு மூல காரணமாக இருந்த அந்த 3 ஆண்களையும் அந்த இளைஞர்களையும் பழி வாங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி புதைச்சிட்டு போனாங்களே வட்ட வடிவத்தில், அப்படி புதைச்சிட்டு போகும்போது கூட நல்லா முழுமையாக மூடாம சிங்கம்மாவுடைய தலைமுடியானது கொஞ்சம் வெளியே தெரியும்படியும் அவளுடைய கட்டை விரலானது கொஞ்சம் வெளியே தெரியும்படியும் இந்த அண்ணன்மார்கள் அவளை புதைச்சிட்டு போயிருப்பாங்க. அதனால 1-2 நாளுக்கு அப்புறமா அந்த பகுதியில் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு வந்திருந்த பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு முதியவர், இப்படி ஒரு பொண்ணோட கட்டை விரலும் அவளுடைய தலைமுடியும் இப்படி இருக்குதே அப்படின்னு நிறைய ஆட்டுக்குட்டிகளை அவர் மேய்ச்சி வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வழிதடு மாறி போய் இங்க நிக்கிறத பார்த்து வரும்போது இப்படி ஒரு கட்ட விரலும் தலைமுடி இருக்கிறத பார்த்து இங்க யாரோ ஒரு பொண்ணை புதைச்சிருக்காங்க, இப்படி அரையும் குறையுமா புதைச்சிட்டு போயிட்டாங்களே, நாய் நரி வந்தா இந்த பொண்ணை இழுத்துட்டு போய் தின்னுடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு முழுமையாக அங்க சிங்கம்மாளை புதைச்சி வச்சு அங்க அவளுக்கு ஒரு தீபத்தையும் ஏத்திட்டு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மனசு சந்தோஷப்பட்டு போன சிங்கம்மாவுடைய அந்த ஆத்மாவானது அந்த முதியவருடைய கனவுல போய் நிக்குது. என்னுடைய உடம்புக்கு எந்த கேடும் வரக்கூடாது அப்படின்னு இப்படி என்னை காப்பாத்திட்டு போனீங்களே, அதனால உங்களுக்கு என்ன வர வேணாலும் கேளுங்க, நான் தாரேன் அப்படின்னு சொல்லி கனவுல போய் நிக்கிறா சிங்கம்மா. அப்படி சிங்கம்மா கனவுல பேசும்போது அதே கனவுல அந்த ஐயாவும் பேசுறாரு. எனக்கு ஒரு 50 வயசாகி போச்சுமா, 6 பொம்பளை பிள்ளைகள் ஆகி போச்சு, என்னுடைய தலைமுறைக்கு வாரிசுன்னு எனக்கு சந்ததின்னு சொல்லி ஒரு ஆம்பளை பைய இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு அப்படின்னு கனவுல சொல்றாரு. 6 ஆம்பளை பையகளுக்கு பின்னால ஒத்த பொம்பளை பிள்ளையாக பிறந்த இந்த சிங்கம்மா 6 பெண்களுக்கு பிறகு ஒரு ஆண் பிள்ளையை அந்த ஐயாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அதன்படியே அவருக்கு ஒரு ஆம்பளை பைய பிறக்கிறதுக்கும் இந்த அம்மா அருள் புரிஞ்சான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா சிங்கம்மாவுடைய கதையானது அப்படியே முடிஞ்சு போகல, அந்த சமாதிக்குள்ளேயே அவ அடங்கி போயிடல. ஒரு சமயத்துல இந்த மில்கேட் பகுதியை தாண்டி ஒரு கர்ப்பிணி பெண்ணானவள் போய்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பிரசவ வலி உண்டாக சுத்தியும் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால அந்த பொண்ணை மறைவான இடத்துக்கு கொண்டு போய் அருமையாக பிரசவம் பார்த்து நம்முடைய சிங்கம்மாள் பிழைக்க வச்சா அப்படின்னு அந்த பொண்ணு சிங்கம்மாவுடைய அருளுக்கு சாட்சி சொல்லி நிற்கிறாங்க. இது மாதிரி சிங்கம்மா விளையாடின திருவிளையாடல்கள் எக்கச்சக்கமா இந்த மேலூர் மில்கேட் பகுதியில் இருக்கு. இப்படியாக சிங்கம்மாவுடைய ஆன்மாவானது இந்த பகுதியில் உழவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவளுடைய சொந்தக்காரங்களுக்கு, அந்த பழங்குடியின மக்களுக்கெல்லாம் தெரிய வந்து அவங்க சிங்கம்மாவுடைய ஆத்மாவை தங்களோட கொண்டு போய் அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் மில்கேட் பகுதிக்கு வந்தாங்கன்னு, இப்படி அவளுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் ஒரு மண்பானையில் அவளுடைய ஆத்மாவை ஆவாகனம் பண்ணி எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை பார்க்குறாங்க. அந்த ஆலமரத்தை தாண்டி அவங்க கொண்டு போகும்போது அந்த ஆலமரத்தில் ஏற்கனவே வெள்ளச்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வமானது இருந்திருக்கு. அந்த வெள்ளச்சாமி என்ன இங்கேயே இருக்க சொல்றாரு, இங்கிருந்து நகர்ந்து வர்றதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்துக்கு பக்கத்திலேயே வெள்ளச்சாமி அண்ணே, அவர் கூடவே நானும் இங்கேயே தங்குவேன், உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம்மாள் இந்த மில்கேட் பகுதியிலேயே அன்னையிலிருந்து ஒரு தெய்வமாகவே நின்று வெள்ளச்சாமியோடு சேர்ந்து அவளும் இங்கே கோயில் வாங்கியிருக்கா. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலானது ஒரு அருமையான ஒரு சின்ன பொண்ணு ஒரு விதமான கோபத்தோடும் கொஞ்சம் ஏக்கத்தோடும் இங்க தெய்வமா நிற்கக்கூடிய இந்த சிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த சிலையானது சமீப காலத்துல தான் உருவாயிருக்கு. முற்காலத்துல எல்லாம் எனக்கு எந்த சிலை வழிபாடும் வேண்டாம், நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே என்னை கும்பிடணும், இந்த இடத்துல வெற்றிடமாக ஒரு பாறையாக ஒரு கல்லாக வச்சுதான் என்னை கும்பிடணும் அப்படின்னு சிங்கம்மாள் கேட்டுக்கிட்டதுனால காலங்காலமாகவே சிலை வழிபாடு இங்க இல்ல. பல காலங்கள் கழிச்சு தான் சிலை வழிபாடானது இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது.
சிங்கம்மாள் இறந்து போன இடத்துல இந்த ஊரை இந்த மக்களை எல்லாம் காத்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக நான் வருவேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே வாக்கு கொடுத்திருந்தாலாம். அதனால மண்ணா போட்டு மூடி வச்சிருந்த அந்த இடத்துல ஒரு பாறையாக முளைச்சு வந்து இன்னைக்கு வரைக்கும் மில்கேட் பகுதியில் சிங்கம்மாள் காட்சி கொடுப்பாங்க. சிங்கம்மாளுடைய கோயில்ல இருந்து கொஞ்சம் தூரம் பின்னால போனோம்னா அந்த பாறை வடிவத்தில் சிங்கம்மாள் புதைக்கப்பட்ட இடத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த சிங்கம்மாவானவள் எப்படி ஒரு பாண்டிசாமி பெண்கள் மேல எல்லாம் இறங்கி அருள்வாக்கு சொல்லுவாரோ அது மாதிரி சிங்கம்மாளும் பெண்கள் மேல இறங்கி அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தா நம்மளால ரொம்பவே தெளிவாக பார்க்க முடியும். ஒரு திங்கள் கிழமையில தான் இந்த தாய் சிங்கம்மாள் இறந்து போயிருக்காங்க. அதனால ஒவ்வொரு திங்கள் கிழமையிலையும் மதுரை மேலூர்ல இருக்கக்கூடிய இந்த மில்கேட் சிங்கம்மாளுடைய கோயில்ல கூட்டமானது அலைமோதும். அன்னைக்கு எத்தனையோ பேர் மேல சிங்கம்மாள் சாமி இறங்கி நிற்கும். அவங்களையெல்லாம் இங்கே கோடாங்கிகள் கூட்டி வந்து சிங்கம்மாளை அவங்க உடம்புல இருந்து எடுத்து மறுபடியும் தெய்வமானது அவங்களுக்கு நல்ல வழி காட்டி அவங்களை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்த்தி கடன்களை எல்லாம் செலுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம். இதுல இன்னும் சில பேர் அவங்களுக்கு சிங்கம்மா தான் மேல இறங்கணும், எப்படி மாரியாத்தா காளியாத்தாலாம் சாமியாக நம்ம மேல இறங்குமோ அது மாதிரி சிங்கம்மா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாம் நீ போக்கி வைக்கணும், எனக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும், எனக்கு மாங்கல்ய வரம் கொடுக்கணும், என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பேய் பிசாசு பிணிகளை எல்லாம் விரட்டணும், அதுக்கு நீயே என் மேல இறங்குதாயி அப்படின்னு நிறைய பேரு வேண்டி விரும்பி எல்லாம் சிங்கம்மாளை ஏத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. அப்படி இறங்கினவங்களுக்கும் நேர்த்தி கடன் செலுத்துறத கூலி கொடுக்கிறது, எப்படி ஒரு தெய்வத்துக்கு நம்ம போய் நேர்த்தி கடன் செலுத்துறோமோ அதை நான் உனக்கு கூலி கொடுக்கிறேன் தாயி அப்படின்னு சொல்லி வந்து இங்க மக்கள் எல்லாம் கோடாங்கிகளோட உதவியோட வந்து இந்த தாய்கிட்ட கூலி கொடுத்து நேர்த்தி கடன் கொடுத்து போகக்கூடிய விஷயங்களையும் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளால பார்க்க முடியும். பொதுவாகவே ஒரு பொண்ணு மேல சிங்கம்மா இறங்கிட்டா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட குணாதிசயங்களோட எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, எப்படி அமைதியான பொண்ணா இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டமான பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்க சிங்கம்மா உடம்புல இருக்கும்போது எப்படி அந்த ஊசி பாசி எல்லாம் விற்கக்கூடிய பழங்குடியின பெண்கள் பேசுவாங்களோ அதே மாதிரி சுத்த தமிழ்ல பேசாம வடுக பாஷையானது பேசுவாங்க. அவங்க பேசுறத கேட்கும்போது இந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு பேசுற மாதிரியே இல்லையே, நிஜமாகவே ஒரு பழங்குடியின பொண்ணு வந்து இங்க பேசுது அப்படின்னு ஆச்சரியப்படும் விதமாக அவங்க பேசுவாங்க, குறி சொல்லுவாங்க, சாமி ஆடுவாங்க. அப்படி இந்த தேவியானவள் சிங்கம்மாவானவள் ஒரு பொண்ணு மேல இறங்கிட்டான்னு சொன்னா மேலூர்ல இருந்து கோடாங்கிய கூட்டு வருவாங்க. கரிசோறு, புது துணிமணி, வளையல் இப்படி எல்லாத்தையும் அந்த சிங்கம்மா கேட்பா. அவ போற வரைக்கும் அவ கேட்கக்கூடிய அத்தனையையும் அவளுடைய வீட்டுக்காரங்க செய்வாங்க. சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆக்கி போடுவாங்க. கொட்டு, கொலவை, வேட்டு, மாலை, மரியாதை இப்படி அத்தனையும் சிங்கம்மாவுக்கு கொடுப்பாங்க. எப்போ சிங்கம்மா கோடாங்கி வந்து குறி கேட்டதுக்கு அப்புறமா என்ன வேணும்னு கேட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கிளம்புறேன்னு சொல்றாளோ அன்னைக்கு வேன் பிடிச்சு போய் இந்த சிங்கம்மா கோயில்ல கோடாங்கியும் அவளுடைய சொந்தக்காரங்களும் அந்த பொண்ணை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. உனக்கு எந்த குதிரை பிடிச்சிருக்கோ அந்த குதிரை மேல ஏறிக்க அப்படின்னு சொல்லி கோடாங்கிகள் சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு சிங்கம்மா அந்த பெண்களுடைய உடம்புல இருந்து கிளம்பி மறுபடியும் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு போனோம்னாலும் ஏகப்பட்ட படையல்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய அன்னதானம். பாண்டிச்சாமி கோயிலுக்கெல்லாம் போனோம்னா மதுரையில் எப்போ போனாலும் உங்களுக்கு கரிசோறு, அன்னதான சோறு யாரோ ஒருத்தவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதை போல இந்த கோயில்லையும் படையல் போட்டு அன்னதானம் கொடுக்கக்கூடிய வழக்கமானது இருக்குது. நிறைய பேர் கோயிலில் குறி சொல்லுவாங்க, உடுக்கை அடித்து அந்த இடத்துல ஆடக்கூடிய பாடக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் புல்லரிச்சு போய் நிற்போம். நேர்த்தி கடனாகவும் சாமிக்கு வளையல்கள், கருகமணி பாசி, கண்ணாடி இப்படி நிறைய வாங்கி வைக்கிறாங்க. இன்னமுமே அவங்க வித்து வந்த ஊக்கு, ஹேர்பின்னு, சின்ன சின்ன துணிமணிகள் இதெல்லாம் சாமிக்கு படைக்கிறாங்க. நிறைய மணி அடிச்சு போட்டிருப்பாங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நிறைய தொட்டில் கட்டி விட்டுருப்பாங்க. இப்படி இந்த சாமிக்கு நிறைய நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க.
சேவலை நேர்ந்து விடுவாங்க. காளை மாட்டெல்லாம் பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு காளை மாடுகள் எல்லாம் இந்த கோயில் காளைகளாக வளர்க்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு போய் சாமியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சாமிக்கு மேல நிறைய கேடயங்கள், நிறைய பரிசுகள் தொங்க விடப்பட்டிருக்கும். இதெல்லாம் கோயிலுடைய அந்த ஜல்லிக்கட்டு காளையானது ஜல்லிக்கட்டு போட்டிகள்லையும் வடமஞ்சு வரட்டு போட்டிகள்லையும் போய் ஜெயிச்சு வந்த அந்த பரிசு பொருட்கள் தான். இதுக்கு முன்னால இருந்த சிங்கம்மாள் கோயிலுடைய காளையானது முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு காளையானது கோயிலுக்காக நேர்ந்து விடப்பட்டு பல போட்டிகள்லையும் போய் ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த கோயில்ல போய் நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வாரம் திங்கக்கிழமை வேண்டிட்டு வந்தோம்னா மறு வாரம் திங்கக்கிழமைக்குள்ள அதை இந்த தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கும்பாங்க. அப்படியே அந்த ஒரு வாரம், அந்த 8 நாள் மிஸ் ஆனா கூட அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ள கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லி நிற்கிறாங்க. சிங்கம்மா குமரியா இருக்கும்போது அந்த பழங்குடியின கூட்டத்துக்கே ஒரு வழக்கம் இருக்கு. அங்கெல்லாம் வரதட்சணை அப்படிங்கிறத பெண் வீடானது மாப்பிள்ளை விட்டு கொடுக்காது. மாப்பிள்ளைகள் எல்லாம் நான் உனக்கு வரதட்சணை கொடுத்து அந்த பொண்ணை கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடியின மக்களுக்குள்ள ஒரு வழக்கமே இருந்திருக்கு. அவன் 14-15 வயசு அழகான குமரியா இருக்கும்போது ஏகப்பட்ட பேரு பரிசப்பணம் கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தவம் கிடந்தாங்க. ஆனா அவ வாழ்ந்த வரைக்கும் பாண்டியாயி தன்னுடைய மகளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசு வரல, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணு கேட்டுவாங்க அப்படின்னு எல்லா சம்பந்தத்தையும் தட்டி கழிச்சு வருவாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள் இந்த கன்னி தெய்வத்திட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும் அப்படின்னும், எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நீதான் தாய் எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லியும் அவளுக்கு கூலி கொடுத்து நேர்த்தி கடன் போட்டு இந்த இடத்துல அவள மாதிரியே வேஷம் போட்டு நமக்கெல்லாம் குறி சொல்லி வரக்கூடிய, சாமியாடி நிற்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் தெய்வமாக இந்த மேலூர் மில்கேட் சிங்கம்மாளானவள் நமக்கெல்லாம் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவளுடைய கோபம் கலந்த அந்த ஏக்கம் கலந்த அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த 14-15 வயசு சின்ன பொண்ணு அவ பட்ட அந்த துன்பமும் துயரமும் நமக்கு கண்ணீர் வர வைக்கத்தான் செய்யும். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.